இன்றைக்கி இந்த டீக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நெட்டில் போய் ஏதோ ஒரு இமேஜை ரெஃபரன்ஸுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஷிஃப்டியே கொடுத்தீங்கன்னா இங்கே ரெஃபரன்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இமேஜஸ் பிளேன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது ஆல்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா ரொட்டேஷன் உங்களுக்கு 0 ஆயிரும். அப்புறம் RX90 இது கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 90 டிகிரியை எக்ஸில் ரொட்டேட் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். அப்புறம் GY இப்படி பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் GZ1 இதை அமுத்தினீங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஷிஃப்டியே கிளிக் பண்ணி ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தூக்கி வச்சுக்கிறேன். ஓகே, இது சரியா இருக்கு. அப்புறம் ஃபேஸ் மோடு போய்க்கிறேன். ஃபேஸ் டச் பண்ணிக்கிறேன், அப்பர் ஃபேஸை. அதுக்கப்புறம் ஐ, இந்த முக்கியமான கீவேர்டு பார்த்துங்க. ஐ கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் GZ கொடுத்து கீழே இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரில அப்படின்னா ஒயர் ஃப்ரேமோட கூட ஆட் பண்ணி நீங்கள் உள்ளே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் லூப் கட் பண்ணிக்கிற கண்ட்ரோலர் கொடுத்து கீழே ஒரு லூப் கட், அதே மாதிரி கண்ட்ரோலர் மேலே ஒரு லூப் கட். ஓகே, இந்த மாதிரி எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அந்த எட்ஜுக்கு காஃபி கப்போட எட்ஜுக்கு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெர்டிசஸ் டச் பண்ணிட்டு எல்லா வெர்டிசஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் B இது கொடுத்தீங்கன்னா பவுல் ஆகும். பவுல்னால் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கும், ஸ்மூத் ஷேப்பு. இந்த எட்ஜுக்கெல்லாம் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் B ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேயும் கீழே அதே மாதிரி பண்ணிங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் R கொடுத்து இப்போ ஒரு லூப் கட் கொடுக்குங்க. மறுபடியும் கண்ட்ரோல் R கொடுத்து பக்கத்து இன்னொரு லூப் கட், மறுபடியும் கண்ட்ரோல் R கொடுத்து கீழே அதே மாதிரி ஒரு லூப் கட், மேலே அதே மாதிரி ஒரு லூப் கட். இந்த மாதிரி ஒரு லூப் கட் கொடுத்துக்குங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் டீ கப் ஷேப் வந்துருச்சு. கீழே ஃபேஸ் டச் பண்ணி ரைட் இன்சர்ட் கொடுத்துங்க. ஒரு ஸ்மூத் இது வர்றது. அப்புறம் இந்த வெர்டிசஸ் செலக்ட் பண்ணி டிசால்வ் எட்ஜ் கொடுத்தீங்கன்னா அந்த எட்ஜ் மட்டும் 2 சைடும் டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் 2 ஃபேஸையும் டச் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மோடு போயிட்டு அப்புறம் E2 ஷிஃப்ட் D கொடுத்துங்க. ஷிஃப்ட் D கொடுத்து இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்.
ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் அதே இடத்துக்கு போயிடும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு E2 எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. ஓகே, இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபீல் ஃபேஸை கொஞ்சம் GX கொடுத்து இந்த முன்னாடி இது பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே ரொட்டேட் டூல் டச் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அகைன் E2 எக்ஸ்ட்ரூட். இந்த கீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் E2 எக்ஸ்ட்ரூட். மறுபடியும் ரொட்டேட். மறுபடியும் E2 எக்ஸ்ட்ரூட். ரொட்டேட். ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப். அதே மாதிரி மக்கு வேண்டாம், எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு மக்கு செய்கிறேன். நீங்கள் வேணும்னா அப்படி E2 எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிங்க. அதை மேலே அப்படி வச்சுக்கிறேன். அகைன் E2 எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ரொட்டேட். மறுபடியும் E2 எக்ஸ்ட்ரூட். மறுபடியும் கரெக்டாக ரொட்டேட். ஓகே, E2 எக்ஸ்ட்ரூட். again E2 எக்ஸ்ட்ரூட். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது 2 ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கு இல்லையா, இதை ஜாயிண்ட் பண்ணணும்னா வெர்டிசஸ் மோடு போய்க்கிங்க. அதுக்கு முன்னாடி GX கொடுத்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே வெர்டிசஸ் மோடு போயிட்டு இந்த வெர்டிசஸ் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி M கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். M கொடுத்தா அட்லாஸ்ட் மாதிரி நிறைய வரும். உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்கு. இந்த இதை செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்தீங்கன்னா மாறு ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இது சரியா இருக்கு. ஓகே, கரெக்டாக இருக்கு. ஆப்ஜெக்ட் மாதிரி போய் பாருங்க. இதில் ஷிஃப்டியை கொடுத்து ஷேட் ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அது வெர்டிசஸ், எட்ஜு, ஃபேஸ் இது எதுவும் தெரியாமல் ஸ்மூத் ஷேப் உங்களுக்கு கொடுக்கும். அகைன் டேப் டு எடிட் மோட், செலக்ட் ஆல் பண்ணிக்கிங்க. எல்லு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இப்போ நம்ம மெட்டீரியல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே இந்த பூமியாட்ட சிம்பிள் போட்டிருக்கல, இங்கே வந்துக்குங்க. வந்துக்கிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா நியூன்னு வரும். நியூ டச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒயிட்டே கொடுத்துக்கிறேன். நல்லா இருக்குது. மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து இந்த இது செலக்ட் பண்ணி எல் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து நியூ மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். கொடுத்து இதுக்கு என்ன கலர் போடலாம் பார்ப்போம். இது செட் ஆகலை. வேற ப்ளூ. ஓகே, இந்த ப்ளூ. ஓகே, இந்த நீல கலர் சரியா இருக்கு. ஓகே, இதை செலக்ட் பண்ணி கீழே அசைன் இருக்கும்,
ஒரு அசைன் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே ஆட் ஆகும். மேலே மெட்டீரியலுக்கு போய் இந்த பூமி இருக்குல்ல மேலே, இதில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வியூ தெரியும், நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். இன்னும் கூட நீங்கள் டிசைனாக கலர் பண்ணலாம். ஃபேஸ் மோட் போயிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு அகைன் கீழே ப்ளூ மெட்டீரியல் வந்துட்டு அசைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். கலரிங் அகைன் கீழே ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு அகைன் அதே ப்ளூ கலரை அசைன் பண்ணிக்கிறேன். இன்னொன்று நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட ஷேப் கலர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடி கீழே ப்ளூ போயிட்டு அசைன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டீ கப் சூப்பர்வான ஒரு மெட்டீரியலோட வியூவில் இருக்குது. அதுக்கப்புறம் 0 அமுத்துனீங்கன்னா கேமரா வியூ போகும். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று, இந்த கேமராவை நீங்கள் வெளியே இருந்தபடி மூவ் பண்ண வேண்டாம். 0 கொடுத்துட்டு என் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வியூ அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. இங்கே கேமரா 2 வியூன்னு இருக்கும், இதை டிக் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேமராவை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டர் போயிட்டு ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். வா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டர் ஆகி காட்டும். அதை லைட்டிங்கோட காட்டுது. நீங்கள் ரெண்டர் வியூ போனீங்கன்னா லைட்டிங் உங்களுக்கு தெரியும். அகைன் ரெண்டர் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இப்போ அதே பாருங்கள் இங்கே வரும், பார்த்தீங்களா? ஓகே, இப்போ எப்படி சிம்பிளான ஒரு டீ கப் செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். இதில் E2 X2 I2 இன்சர்ட்னு 2 கீபோர்ட் பார்த்து நம்ம எப்படி கலரிங் பண்ணுறது பேசிக்கோட பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் நோ பாலி ஃபேக்ட்ரி. நான் பிரதீப்.